லலிதா ஜுவல்லரியில தான் வாங்கணும்னு நான் சொல்லல. விலையை கம்பேர் பண்ண தான் சொல்றேன். எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. தூக்கம் இஸ் மேண்டேட்ரி. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் 1 டேக்கு மேலே வந்து சர்வை பண்ணவே முடியாது சுத்தமாக. 6 hours to 8 hours கண்டிப்பாக எல்லாருக்குமே ஸ்லீப் இருக்கணும். நம்ம இப்போ நிறைய நாள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு எல்லாமே மாறிட்டு ஃபோன் பார்க்குறோம் நிறையா. இப்போ கொரோனாக்கு அப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நைட்டு தூங்குறதே இல்லை. அவங்களோட ஷெடியூல்லாம் எப்படி மாறிட்டுனா 3க்கு தான் படுக்கிறாங்க, காலையில் 10 o'clock எழுந்திரிக்கிறாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன் எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் இப்போ எனக்கு லைஃப் ஸ்டைல் மாறுறப்போ என்னால் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. நான் இப்போ வந்து ஒரு 7 o'clock எழுந்திரிக்கணும்னா நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனால் நான் 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஆகணும். அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஸ்லீப் வந்து பாதி இருக்க மாட்டேங்குதா. ஸோ அந்த நாள் ஃபுல்லாகவே நான் டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். சரி, அடுத்த நாள் சீக்கிரம் தூங்கலான்னு பார்த்தா அதுவும் இல்லை. திருப்பி 12-1 மணி ஆகும், திருப்பி 7 மணி எழுந்திரிக்கணும். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. தட் இஸ் நேச்சர் சார். நைட்டு தூங்குறதுங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த இயற்கை. அது நைட்டு ஸ்லீப் நம்ம வந்து மிஸ் பண்ணோன்னா இட் நாட் ஓன்லி இட் ஸ்பாயில் த என்டையர் ஹெல்த், இட் வில் ஸ்பாயில் தி என்டையர் அவர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. இட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் as well as மைண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ டோட்டலி ஸ்பாயில்டு. அதாவது ஒரு 6 மணி நேரமாவது வந்து டீப் ஸ்லீப் வந்து கம்பல்சரியாக தேவை. அது எந்த ஜாபில் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அது வேணும். எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. ஒர்க் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது 6 மணி நேரம் வந்து டீப் ஸ்லீப் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் தேவை. நிறைய நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம மைண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய பிரச்சனையை பற்றி யோசனை பண்ணி சரியாக நம்ம தூங்குறது கிடையாது. நாளைக்கு என்ன நம்ம ஃபேமிலியில் என்ன இருக்கு, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இதை யோசனை பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், நிறைய சந்தோஷத்தை எழுந்துடுறோம். தூங்குறது இல்லை. சொல்லப்போனால் நம்ம மிட் நைட்டில் நல்லா அசந்து தூங்க வேண்டிய நேரத்தில் நான் மூச்சுன்னு இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நல்லா அசந்து தூங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிப்பு வரும், திடீர்னு எழுந்துப்பேன். தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். நிஜமாக என் வாழ்க்கையில் சரியாக தூங்குறது இல்லை. தூக்கம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லைக் பிரெயினே வந்து ரெஸ்ட் இல்லாமல் ஆயிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தூக்கம். ஒரு ஒர்க் கூட நம்மளால் சரியாக பண்ண முடியாது தூக்கம் இல்லைன்னா. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தூங்கலைன்னா மறுநாள் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம், உடம்பு ரொம்ப டயர்டாகிடும். தூக்கம் கண்டிப்பாக முக்கியம். நைட்டு தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வரும். கவலை இல்லாமல் இருந்தாங்கன்னா தூக்கம் நல்லா வரும். மத்தியானம் தூங்குறது ராத்திரி தூங்குறதுலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. தூக்கம் வந்தால் நல்லது தான். தூக்கம் மெயினாக வந்து நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ கூட நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்காமல் தான் வந்திருக்கேன். ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது நமக்கு. எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் ஸ்ட்ராங்காக நம்மளால் ஒரு டிசிஷன் எடுத்து பண்ண முடியாது. ஏதோ கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அப்போ தான் மைண்டு தூங்கி எழுந்தா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். தூக்கம் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான். மார்னிங் எழுந்தாலும் ஒரு வேலை செய்யணுனாலும் நல்லா செய்வோம், கரெக்டாக இருக்கும். ரொட்டீன் லைஃப் நல்லா இருக்கணும்னா நல்லா தூங்கி எழுந்துக்கணும். என்னோட தூக்கமே இர்ரெகுலர் தான். அதனால் ஆனால் தூக்கம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்ம தூக்கம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹோல்டே நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கணும்னா ப்ராப்பர் தூக்கம் வேணும், அதான் சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன பொறுத்தவரை என்னோட தூக்கம் இர்ரெகுலர் தான். தூங்கினா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். தூங்காமல் இருந்தால் ஒரு 40 வயசுல செத்து போயிருந்தாங்க நிறைய பேர். தூங்கினா ஒரு 100 வயசு வரைக்கும் நல்லா எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக தூங்குறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம். தூங்குனா தலைவலிக்கும். ஒரு 2 நாள் தூங்குனா ஒரு மாதிரி கிரிக்கெட், ஒரு 3 நாள் 4 நாள் தூங்க செத்து போயிடுவாங்க. தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ ஐ மீன் இட்ஸ் I'm not ஜோக்காக இல்லை. கண்டிப்பாக தூக்கம் 4 நாள் 5 நாள் தூக்கினா பைத்தி பிடிச்சிரும். அட்லீஸ்ட் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி. சில பேருக்கு 5 மணி நேரம் தூங்கினா போதும், சில பேருக்கு 10 மணி நேரம் தூங்கினா பத்த மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஆவரேஜாக 7 hours தூக்கம் இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. ஸோ யூ ஷுட் ஸ்லீப் ஃபார் 7 hours அட்லீஸ்ட். அது இல்லைன்னா நம்மளால் சர்வை பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக ஒரு 1 டே தூங்கலை அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களால் சுறுசுறுப்பாக இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அது தூக்கம் வேணும். தூக்கம் இல்லைன்னா மனுஷனே உயிரோடு இருக்கவே முடியாது. 4 நாள் தூங்கலைன்னா அவன் போயிட்டான். அந்த மாதிரி தான் தூக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலாக்ஸ் ஆகிறது அந்த தூக்கம் தான். மனுஷனுக்கு வந்து பல டென்ஷன்லையும் எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸ் கொடுக்குறது தூக்கம் தான். தூக்கம்னா மனுஷன் வாழவே முடியாது. தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டோம், டயர்டாக இருப்போம். அந்த நாள் என்ஜாய் பண்ண முடியாது. கண்டிப்பாக சார், தூக்கம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் மினிமம் 6 to 8 hours தூக்கம் எல்லா ஜீவராசிக்கும் வேணும். அது மாதிரி நம்மள மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்க மைண்டு ஃப்ரீயாக திங்க் பண்ணி ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைனா பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தூங்கும் பாடி எஃபெக்ட் ஆகும், டயர்ட் ஆகும். அது கூட ஜீரண சக்திகள், ஜீரணமாக பொருட்கள் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணதெல்லாம் கம்மியாகும். அதுக்கு அடுத்து விளைவுகள் கொஞ்சம் பாடி எஃபெக்ட்ஸ் அதிகமாக வரும். தூங்கட்டு என்னென்ன இப்போ ஏற்கனவே சும்மாவே கொரோனா வாவான்னு வந்தது வீட்டில், இப்போ சொல்லவா வேணும்? அதனால்
எவ்வளோ அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம். ஏன்னா நம்ம வந்து ஒரு லைஃப்ல 24 மணி நேரத்தில் 8-9 நேரம் வேலைக்கு போகிறோம், பாக்கி ரொட்டீன் ஒர்க்கு. அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணோன்னே இருக்கிற நோயில் நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். டெஃபினட்டாக தூக்கம் வாழ்க்கைக்கு முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு 8 ஹவர் 6 ஹவர் தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க எல்லாத்தையும் மறந்து. தூங்கலைன்னா இதுக்கு வாழ்க்கை ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்று சாப்பாடு, ஒன்று தூக்கம். இது ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். காசு பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் தூக்கத்தையும் சாப்பாடையும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கை எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். தூங்கலைன்னா மறுநாள் ஒரு வேலையும் ஓடாது, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். தூங்கினா அது வந்து காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போகும். அளவோட தூக்கம், ரொம்ப தூக்கம் இல்லை, அளவோட ரொம்ப முக்கியம். எங்களுக்கு இல்லை, நாங்கள் வந்து டாக்டரு, எங்களுக்கு வந்து தூக்கம் தான் இல்லை. ஸோ எங்களுக்கு தெரியும் தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கஷ்டமாக இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சோன்னா அது நம்ம லைட்டாகிடும். கொஞ்சம் தூங்கலைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நமக்கு.